Hello everyone, welcome to another exciting episode of Stir Fry with me, Food Tribe. Well folks, for today's show we are here at the Velu Military Restaurant. Yes, people here in Chennai who are familiar with the food, who love Chettinad food, know what the Velu Military Restaurant is all about. But we're here at the new branch at the Ashok Nagar main road to try some good Chettinad food, something homegrown, something I, you and everyone will like. So let's begin this show for trying out some good food here at the Velu Military Restaurant. Let's go. And now guys, we are here with the manager of the Velu Military Restaurant, Mr. SK. I want to begin by thanking him and the establishment for inviting us over Stir Fry to this wonderful place. But of course, it's my first time here at the Velu Military Restaurant, so I want to find out what exactly is the Velu Military Restaurant. So before I begin, Rombo Nandri, Mr. SK, நம்ம channel and நம்ம show invite பண்றதுக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா போறேன் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாப்பாடு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். இந்த வேலு மிலிட்டரி ஹோட்டலுக்கு வித்தியாசமான விஷயம் என்ன மிஸ்டர் வேலு? வாட் இஸ் வேலு மிலிட்டரி ஹோட்டல்? வேலு மிலிட்டரி வந்து கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் ஆரம்பிச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 இயர்ஸ் ஆகுது சார். நுங்கம்பாக்கத்தோட மெயின் பிரான்ச் வந்து எங்களோட நுங்கம்பாக்கம். ஆமா. கிட்டத்தட்ட இப்போ வேலு மிலிட்டரி வந்து ஒரு 50 வருஷமா நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறதுனா அந்த காலத்திலே வந்து எம்ஜிஆர் அண்ணா அங்கெல்லாம் வந்து சாப்பிட்டு நாங்க நம்ம ஃபுட் ரொம்ப லைக் பண்ணிருக்கோம். எல்லாமே வந்திருக்காங்க. ஆமா ஆமா. வெரி நைஸ். ஓகே. அப்ப வந்து வேலு மிலிட்டரின்றது வேலு மிலிட்டரின்னு எதுக்கு நேம் வந்ததுன்னா வந்து அந்த காலத்துல வந்து மிலிட்டரி பீப்ஸ் எல்லாம் வந்து அது சாப்பிட்டு லைக் பண்ணிருக்காங்க. ரைட் ரைட். கண்டிப்பா நான்வெஜ் எல்லா விதமான நான்வெஜ் வந்து வேலு மிலிட்டரில கிடைக்கும் அப்படின்றதுனால அந்த காலத்துல மிலிட்டரின்னு ஒரு பேர் நாங்க கண்டிப்பா. the Velu Military Restaurant and brand is famous and known by everybody. எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் போய் சாப்பிட்டுருக்காங்க. So it's not a surprising fact. It's nice to know that எவ்வளவு பெரிய legacy இருக்கு, எவ்வளவு பெரிய ஹிஸ்டரி இருக்கு இந்த ரெஸ்டாரண்ட் பின்னாடி. இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா கொடுத்திருக்கீங்க? மெனு போட்டுருக்கீங்க மிஸ்டர். ஓகே, நாங்க வந்து கிராப் சூப் கொடுக்கலாம். வெரி நைஸ். உங்களோட ட்ரெடிஷனல் ஃபேமஸ் வேலு மிலிட்டரியோட ஸ்பெஷல் அது. சூப்பர். அது கூட வந்து ஸ்டார்டர் வந்து சிக்கன் பக்கோடா நாங்க கொடுப்போம். சிக்கன் பக்கோடா, ரைட். இப்போ இந்த கிராப் சூப் பத்தி பேசும்போது அதுக்கு என்ன ஸ்பெஷல், எப்படி அந்த சமைக்கிறீங்க மிஸ்டர் எஸ்கே? நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிராப் வந்து ஃபீவர் கிராப் இயற்கையான ஒரு கிராப் வந்து அதுல இருந்து மீட் எடுத்து அதுல இருந்து தான் நம்ம சூப்னு நம்ம ரெடி பண்றோம். கிராப் சூப். ஓகே. அது வந்து நம்ம சூப்பர் ரெடி பண்ணும்போது கிராப் சூப் ஆகிடும். எதனா ஒரு சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஒரு ஜலதோஷம் கோல்டு ஓவரா இருக்குன்னா இப்போ இந்த பெப்பரெல்லாம் ஆட் பண்ணி ஆனியன் பெப்பரெல்லாம் ஆட் பண்ணோம்னா அந்த பெப்பர் அதிகமாக இருக்கும்போது கிராப் சேரும்போது வந்து நம்மளுக்கு வந்து அந்த கோல்டு எல்லாம் கம்மியாக எல்லாமே இந்த சூப் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பைசியான இல்லைன்னா ஒரு மசாலான சூப்பா இருக்கும். அந்த ஜலதோஷம்லாம் கியூர் பண்றதுக்கு சூப்பர். நல்லா ஒரு ஃபர்ஸ்ட் டிஷ் கொடுத்துருக்கீங்க மிஸ்டர் எஸ்கே. ரெண்டாவது ஸ்டார்டர் என்ன சொன்னீங்க நீங்க? சிக்கன் பக்கோடா. சூப்பர். சிக்கன் பக்கோடா. சிக்கன் பக்கோடா நிறைய பேர் சாப்பிட்டுருக்காங்க மிஸ்டர் எஸ்கே. உங்களோட சிக்கன் பக்கோடால என்ன வித்தியாசம்? எங்க இப்போ வீட்டில் எல்லாருமே சிக்கன் பக்கோடான்ட்டு ஏதோ போட்டு இப்போ மாவுக்கு எதனா போடுவோம். நம்மளோட ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து சிக்கன் பக்கோடானாலே வந்து நம்ம அதுக்கு சில கோட்டிங்கெல்லாம் கொடுப்போம், டிஃப்ரெண்டான மசாலா போடுவோம். ஆனா வந்து இங்கே சாப்பிட்டாலும் அது வந்து ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரி இருக்காது. வீட்டில் நம்ம எப்படி நம்ம செய்து சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட் அந்த குவாலிட்டி கண்டிப்பா நமக்கு அதான் தேவையில்லை. ஆமா கண்டிப்பா. சோ அது கூட சாஸ் எல்லாம் நம்ம கொடுக்கறது இல்ல. கேட்கறவங்களுக்கு வந்து நம்ம கொடுப்போம். ஆமா, எதனா கஸ்டமர் என்ன சாஸ் கேட்கறாங்களோ அது மாதிரி நம்ம கொடுப்போம். அது நாங்க சாஸ் எல்லாமே சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். அந்த சால்ட் அந்த ஸ்பைசி நல்லா இருக்கும். ஒரிஜினல் சாப்பிடுறது. ஆமா வெரி நைஸ். மத்தபடி அதர் திங்ஸ் எதுவும் நம்ம நல்லா யோசிக்கிறாரு. நம்ம மாதிரி யோசிக்கிறாரு. சோ நமக்கு சாஸ்லாம் தேவையில்லை. நம்ம இப்போ ப்ரிப்பரேஷன் பார்க்க போறோம். So let's go see how the food is prepared.
நம்ம நாட்டு டேஸ்ட் வருது மிஸ்டர் எஸ்கே. நல்லா இருக்கு. இப்போ இதுல வந்து ரொம்ப வந்து ஸ்பைசி கம்மியா இருக்குன்னா நம்மளுக்கு எப்படி டேபிள் மேல நம்ம வச்சு பெப்பர் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. ஐ மீன் நீங்க சொல்ற மாதிரி நான் நினைச்சேன் சரி ரொம்ப ஸ்பைசியா இருக்கும். இல்ல அவ்வளவு ஸ்பைசியா இல்ல, ஆனா அது ரொம்ப டேஸ்ட் இருக்கு, ஃப்ளேவர் இருக்கு அதுல. கண்டிப்பா. சோ நம்ம இப்போ சூப் சாப்பிட்டுருக்கோம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் we have the starter coming up and this is chicken பக்கோடா. உங்களுக்கு பக்கோடானா என்ன மிஸ்டர் எஸ்கே? இப்போ நீங்க பக்கோடா சாப்பிட்டீங்கன்னா நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? எப்படி இருக்கணும் உங்க 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 மனசுல எப்படி இருக்கணும் சொல்லுங்க. பொக்காடான்னா என்ன பார்த்தீங்கன்னா, பொக்காடா இப்போ சில ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பொக்காடான்றவங்க சும்மா அந்த சாஃப்டாக கொடுத்துருவாங்க. ஆயில் அதிகமாக, ரெண்டாவது வந்து சாஃப்டாக இருக்கும். பொக்காடா மாதிரி இருக்காது, அது வந்து பஜ்ஜி மாதிரி இருக்கும். பட் நம்ம பொக்காடா அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாகவும் சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட், அந்த குவாலிட்டி, இந்த ஆயில் பசிபிசர் இருக்காது. அது மாதிரி தான் நாங்க வேலி மில்ட்ரில. அதான் முக்கியமான விஷயம் மிஸ்டர் எஸ்கே. நம்ம பக்கோடா பத்தி பேசும்போதுல அந்த கிறிஸ்பினஸ், அதை எப்படி ஃப்ரெஷ்ஷா நீங்க ஃப்ரை பண்ணி குடிக்கிறீங்க, அதான் விஷயம் அதுல. சாப்பாடு விட்டு கூட நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும் எஸ்கே. ஐ திங்க் திஸ் பிளேஸ் இஸ் a very beautiful place. ஐ மீன் நான் மென்ஷன் பண்ணல இது வரைக்கும் சர்ப்ரைசிங்கா. ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா புதுசா இருக்கு. ஆனா புதுசு மட்டும் இல்ல, ரொம்ப கிளாஸியா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப மேட்ச் ஆயிருக்கு. அதுக்கு யார் காரணம் மிஸ்டர் எஸ்கே? இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட எம்டி தான். எம்டி தான். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா வந்து இப்போ நம்ம வேலி மில்ட்ரி நுங்கம்பாக்கத்தில் வச்சிருக்கிறாங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற சிட்டிலே வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் கொண்டு போனோன்றது தான் அந்த வேலி மில்ட்ரி. So guys, we have the starter for you guys here. This is the soup and the chicken pakoda. The chicken pakoda is super. நான் பேசணும் மிஸ்டர் எஸ்கே அந்த பக்கோடா பார்த்து செம்மையா இருக்கு. அந்த நான் சாப்பிடும்போது நான் நினைச்சேன் சரி நான் எனக்கு மட்டும் சிக்கன் டேஸ்ட் வரும்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்ல, எல்லாமே இருக்கு. அந்த கிறிஸ்பி டேஸ்ட் இருக்கு, கொஞ்சம் பர்ன் டேஸ்ட் இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க மிஸ்டர் எஸ்கே. எனக்கு அந்த நீங்க சொல்ற மாதிரி வீட்டு ஞாபகம் வருது, எனக்கு அம்மா எப்படி செய்யறாங்களோ அந்த ஞாபகம் வருது. So guys, well me and manager Mr. SK is enjoying the starter so far. அவர் ரொம்ப சூப்பரான சூடான சாப்பாடு கொடுத்துருக்காரு இது வரைக்கும். ஆனா நம்ம அடுத்த டிஷ் பத்தி பேச போறோம். இட்ஸ் ஸ்பெஷல் டிஷ், வெரி யூனிக் டு தி ரெஸ்டாரண்ட். நீங்க சொன்ன மாதிரி மிஸ்டர் எஸ்கே இந்த ஒரு டிஷ் இங்க தான் கிடைக்கும்ல? கண்டிப்பா எந்த ஹோட்டலுமே கிடைக்காது. நான் சொல்ற டிஷ் ஸ்பெஷல் டிஷ் கொடுக்க போறீங்க. அதுக்கு பேர் என்ன மிஸ்டர்? சிக்கன் பட்டர்ஃப்ளை அப்படின்ட்டு. ஓகே. இங்க சென்னையில எங்கமே எவ்வளவு பேர் 5 ஸ்டார் 3 ஸ்டார் 7 ஸ்டார் போனா கூட அந்த டிஷ் உண்மையிலேயே கிடைக்காது. ஓகே சூப்பர். ஐ மீன் எவ்வளவு பெருசா சொல்றீங்க நீங்க. ஆனா என்ன வித்தியாசம் மிஸ்டர்? இது வந்து வெளிநாட்டு டிஷ். ஆக்சுவலா வெளிநாட்டு டிஷ். வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்ம அதுக்காக வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்து இங்க எத்தாந்து நம்ம வேலி மில்ட்ரில வந்து நம்ம புதுசா கொடுத்துருக்கோம். நைஸ் நைஸ் நைஸ். சோ ஐ மீன் இந்த டிஷ் பத்தி கேட்கும்போது இந்த பேர்ல இருந்து நிறைய தெரியுது இல்ல. ஐ மீன் சிக்கன் பட்டர்ஃப்ளைஸ் பண்ணா நமக்கு வேற மாதிரி யோசிக்கிறோம். பட் ஆனா எப்படி சமைக்கிறீங்க மிஸ்டர்? அது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் முழு சிக்கனை எடுத்து 2 விங்ஸ் கட் பண்ணுவோம். விங்ஸ் கட் செதவோட கட் பண்ணி சில பட்டர்ஃப்ளை மாதிரி அந்த ரெக்கைங்கள்ல அந்த சிக்கன்ல கட் பண்ணும் பீஸ் பீஸா. அந்த பட்டர்ஃப்ளையோட ரெக்கை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் அந்த சிக்கனோட இது. ஓகே. அது நாங்க கட் பண்ணி வச்சுட்டு அதுல வந்து கொஞ்சம் எக் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன், கேப்சிகம், கிரீன் சில்லி, அது மசாலாவா போட்டு சோயா சாஸ் அதெல்லாம் போட்டு அதுல கோட்டிங் கொடுத்து கொஞ்சம் லைட்டா கார்ன்ஃப்ளவர் போட்டு அதுக்கப்புறம் திக் ஆயிடும். அதுக்கப்புறம் பிரெட் கிராம்ஸ், அந்த பிரெட் கிராம்ஸ்ல கோட்டிங் கொடுத்து அதுக்கப்புறம் ட்ரிப் ஃப்ரை பண்றோம். அப்போ அது ஆயில ஃப்ரை பண்ணும்போது பிஸ்கட் எப்படி நம்ம ரஸ்க் சாப்பிட்டா எப்படி இருக்கும் சிக்கன் மாதிரியே தெரியாது. அது டேஸ்டே டிஃபரெண்டா இருக்கும். நீங்க சொல்லும்போது நிறைய வேலை மாதிரி தெரியுது மிஸ்டர் எஸ்கே. நல்லா டேஸ்ட் வரும்னு ஒரு இல்ல கண்டிப்பா. அது வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஒரு 8 ஒரு ஃபுட். இது எதுலுமே வந்து அஜினமோட்டோ போறதோ அது ஊத்துறதோ இது ஊத்துறதோ ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே வந்து ஒரு பச்சை குடமிளகா, கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன் இது மாதிரி ஐட்டம்ஸ் தான் நம்ம போடுறோம். உடம்புக்கு ஹெல்த்தான ஃபுட். அது வெரி நைஸ். கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு மிஸ்டர் எஸ்கே. ஏன்னா மட்டும் ஸ்பெஷலான டிஷ் இல்ல, நீங்க சமைக்கிற ஸ்டைல் கூட ரொம்ப யூனிக்கா பண்றீங்க. நீங்க மட்டும் விங்ஸ் யூஸ் பண்றது, நிறைய இன்கிரிடியன்ஸ் யூஸ் பண்றது. சோ கேட்கறதுக்கு அழகா இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், டேஸ்ட் பண்றதுக்கு எப்படி இருக்கும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். So let's go see the preparation for the chicken butterfly.
பட்டர்ஃப்ளை சிக்கன் நீங்க சொன்னீங்க நீங்களே ஒரு இன்டர்நேஷனல் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி இங்க செட்டிநாட் மூலியமா கொடுக்குறீங்க. கண்டிப்பா. சோ இது நம்ம செட்டிநாட் ஒத்தென்டிக் டிஷ்ஷா சொல்லலாமா? இல்ல அது சொல்லலாம். ஏன் சொல்றீங்க நீங்க? நாங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எல்லாமே நம்ம வந்து செட்டிநாடு வந்து வேலு மில்ட்ரினால பியூர் செட்டிநாடு. ஆமா. அதனால வந்து நாங்க வந்து இந்த சிக்கன் பட்டர்ஃப்ளை வந்து நாங்க செட்டிநாடுல தான் சேர்த்துருக்கோம். சரி. ஏன்னா எல்லா ஹோட்டல் போனாலே ஏதோ வந்து ஒரு தலைக்கறி, காடை, கிட்னி, லிவர்ன்றாங்க. பட் டிஃப்ரெண்டான ஒரு நேம்ல டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட்ல நாங்க வந்து சிக்கன் பட்டர்ஃப்ளைன்ட்டு வச்சிருக்கோம். சோ எடுத்துக்கலாமா ஒரு பீஸ்? எடுத்துங்க. அரே வா. சோ இதுவே ஒரு பீஸா? ஆமா, அதான் ஒரு பீஸ். ஓகே. சோ இந்த ஒரு பீஸ்க்கு நீங்க ஆக்சுவலி எப்படி ஜாயின் பண்றீங்க மிஸ்டர்? ஜாயின்ட் அப்படியே நம்ம சிக்கன் விங்ஸை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். ஓகே. எடுத்துட்டு அதுல இருந்து தான் நம்ம வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி அந்த ரெக்கிங் மாதிரி. சோ நீங்க கட் பண்றதுல அங்கதான் ட்ரிக் இருக்கு. நீங்க எப்படி கட் பண்றீங்களோ நிறைய பேர் இந்த மாதிரி பிரெட் சிக்கன் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளா செஞ்சிடுவாங்க. கொஞ்சம் ஃப்ளவர் போட்டுட்டு உப்பு இல்லைன்னா கொஞ்சம் garlic பேஸ்ட் போட்டுட்டு வேலை முடிஞ்சிடும். நீங்க அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அந்த garlic பேஸ்ட் எல்லாமே போட்டுட்டு அந்த 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 சிக்கனுக்கும் அந்த பிரெட் கம்ஸ்க்கும் அந்த சென்டர்ல இருக்கிற மசாலா கரெக்டா நாங்க பண்ணிடலாம். பக்காவா இருக்கு மிஸ்டர். நல்லாவா வந்திருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப ஸ்பைசியோ இல்ல ரொம்ப பிளாண்டோ இல்ல, பசங்களுக்கு பிடிச்ச சிம்பிளான ஸ்நாக்ஸ் மாதிரி. Over 10 years of experience வச்சிருக்கீங்க இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில வேலை செஞ்சு. ஸோ 10 years எக்ஸ்பீரியன்ஸ் கலெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணுது வேலு மிலிட்டரியில வித்தியாசமா இருக்கு மிஸ்டர் எஸ்கே? வேலு மிலிட்டரியில் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஃபுட்டு குவாலிட்டி நல்லா இருக்கும், நல்ல மெயின்டெனன்ஸ், மேனேஜிங் டைரக்ட் மெயின்டெனன்ஸ் மெயின் முக்கியம் அது. ஏன்னா மேனேஜிங் டைரக்ட் சரியில்லைனாக்கா ஸ்டாஃபுங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா. அது அந்த மெயின்டெனன்ஸ் நல்லா பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கரெக்டான டேட்ல வந்து சேலரியை கொடுத்துருவாங்க. பசங்களுக்கு இந்த இருக்கிற மேன் பவருக்கு எந்த குறை இருந்தா கண்டிப்பா அங்களை வந்து எம்டிஏ வந்து நேர்ல கூப்பிட்டு அவங்கள கிட்ட பேசுவாரு. சூப்பர். அந்த அளவுக்கெல்லாம் நம்ம வேலு மிலிட்டரி ஒரு ப்ரெஸ்ல வச்சிருக்காங்க. பசங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு வேலை செய்யறது. அதே மாதிரி ஃபுட்டுன்னு எடுத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அதர் ஹோட்டல் மாதிரி நம்ம ஸ்டாஃப்க்கு செப்பரேட் இதுக்கு செப்பரேட்ன்றதெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஷேர் பண்ணி தான் நல்லா பாக்குறாங்க. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ரொம்ப ஒரு பர்சனல் டச் நீங்க கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பா. It's nice to know that even a restaurant like a Velu military hotel where you have something very different, they still hold on to traditions, they still hold on to their heritage. It's nice to know that they're trying something innovative at the same time. So it's a mix of cultures, it's a mix of different innovations, and it's all thanks to the team and the management here. So a big thanks to you, Mr. SK. Well guys, as you can see, we have now finished the starters. Soup munjachu, starters munjachu. Nalla introduction kuduthirukanga in the Velu military restaurant kaga. Ana ipo main event kadasi dish, that is the mutton gravy. Samaikka poranga, eppadi samaikranga, eppadi taste we are now here at the last segment, the last dish, and of course it's going to be the main course here at the Velu military restaurant with Mr. SK, the manager at the restaurant. So Mr. SK, சொல்லுங்க கடைசியா என்ன சமைக்கிறீங்க நமக்கு? கடைசியா வந்து நாங்க அந்த மட்டன் மசாலா கொடுக்கிறோம். அவ்வளவுதான். மட்டன் மசாலா சிக்கிறது ரொம்ப டல்லா இருக்கு, சிம்பிளா இருக்கு. இல்ல மத்த ஹோட்டலோட எங்களோட மட்டன் மசாலா, மட்டன் கிரேவி எல்லாமே டிஃபரெண்டான டேஸ்ட்ல இருக்கும். ரைட். இப்போ என்ன வித்தியாசம் மிஸ்டர்? வித்தியாசம் என்னன்னாக்கா அந்த வந்து நம்ம மசாலா வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ நாங்க வந்து கையில தான் மசாலா அரைப்போம். ஆமா. இந்த மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் யூஸ் பண்ணாம ரெடிமேட். ஒரு அந்த காலத்துல செட்டிநாடு வந்து நான் சொன்னல ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி 60-50 வருஷமா நாங்க வச்சிருக்கிறோம். அப்பெல்லாம் வந்து மிக்ஸி கிரைண்டர் எதுவுமே கிடையாது. அம்மியில தான் ஆட்டுவாங்க, அம்மியில தான் செய்வாங்க. பழைய ஃபேஷன். ஆமா. அது மாதிரி நாங்க இப்போ அது வந்து சில திங்ஸுங்க நாங்க வச்சு அதை மெயின்டைன் பண்றோம். சூப்பர். அதனால அந்த மாதிரி மசாலா நாங்க அரைக்கும்போது வீட்டுல நம்ம எப்படி ஒரு மசாலா நம்ம ரெடி பண்றோமோ மட்டனுக்கு மசாலா அந்த டேஸ்ட் தான் வரும். மட்டன் வந்து ஹார்டா இருக்காது, அது சாஃப்டா இருக்கும். மட்டன் ஃப்ரெஷ் மட்டன் தான் யூஸ் பண்ணுவோம். ஃப்ரிட்ஜ்ல ஸ்டாக் வச்செல்லாம் நம்ம யூஸ் பண்றது கிடையாது. அப்பதான் உங்களுக்கு அந்த ஃபுல் டேஸ்ட் வரும். கண்டிப்பா கண்டிப்பா. ஐ மீன் இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் செட்டிநாடு ஃபுட் சென்னையில கொண்டு வந்தது நீங்க தான். சோ அந்த டெக்னிக் கூட இப்போ கூட நீங்க கொடுக்குறீங்க. சோ 50 வருஷம் முன்னாடி உங்களோட மட்டன் கிரேவி எப்படி இருந்துச்சோ அந்த டேஸ்ட் நீங்க அதே சேம். இல்ல ரொம்ப கஸ்டமர் இல்ல இன்னைக்கும் வந்து தாமரம் எங்க ரொம்ப மகாபலிபுரம் ரொம்ப கஸ்டமர் வந்து இங்க லைக் பண்ணிட்டு சாப்பிட்டு போறாங்க. ஆனா வந்து நுங்கம்பாக்கத்தோட பிரான்ச் இங்க நம்ம அசோக் பில்லருக்கு மாத்தி இருக்கிறது ரொம்ப பேருக்கு பப்ளிக் சீட் ஆகல. ஆனா இங்க திறந்திருக்கிறானாக்கா இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து கிரௌட் அந்த அளவுக்கு குமியும். அதுதான் வேலு மிலிட்டரியோட நேம், குவாலிட்டியும் குவான்டிட்டியும். ஐ மீன் நான் சொல்ல தேவைப்படாத நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரியும், நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த ரெஸ்டாரண்ட்க்கு. நான் கூட ஒரு ஃபேனா மாறுவேனா இல்லையா எனக்கு கண்டுபிடிக்க போறோம் நம்ம இந்த ஷோல. We have the last dish for the day. We have a really rich menu for you guys. So I'm excited for the dish. So let's go see how the mutton gravy is prepared.
ஸோ ஐ மீன் இந்த மட்டன் கிரேவி பத்தி பேசும்போது மிஸ்டர் எஸ்கே நான் முதல் கேள்வி கேட்கணும். நிறைய பேர் மட்டன் கிரேவி சாப்பிடும்போது அவங்க ரொம்ப கொஞ்சம் தண்ணியா இல்ல லிக்விட் மாதிரி அந்த கிரேவி செஞ்சு கொடுப்பாங்க. உங்களோட கிரேவி எதுக்கு இவ்வளவு திக்கா இருக்கு மிஸ்டர்? இதுதான் ஒத்தென்டிக் செய்யற ஸ்டைல் இல்லைன்னா? இல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மட்டன் மசாலா, மட்டன் கிரேவின்னு சொல்லியிருக்கிறோம். மட்டன் குழம்புன்னு ஒன்று வச்சிருக்கிறோம். எஸ். இப்போ இதுக்கு மசாலா வந்து நாங்கள் வந்து இப்போ மற்ற ஹோட்டல்ஸ் மாதிரி கிரைண்டர்லோ மிக்சியில் நாங்கள் அரைக்கிறது இல்லை. இதான் எல்லாமே கையில் இந்த அம்மி வீட்டில் எப்படி அம்மியில் அரைப்பாங்க. இப்போ வீட்டில் கூட பல வீட்டில் அம்மி யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஊர் நாட்டு சைடில் தான் அம்மி யூஸ் பண்ணுறது. அதே மெத்தடில் தான் நாங்கள் கிச்சனில் எல்லாமே நாங்கள் வந்து அந்த திங்ஸ் தான் வச்சிருக்கிறோம். ருப்புக்கல் அந்த அம்மியில் அரைக்கிறது அது மாதிரி அரைக்கும் போது அந்த திக்னஸ் அந்த குவாலிட்டி நாங்கள் இந்த மாதிரி தான் கொண்டு வரோம். தண்ணி மரம்லாம் கிரேவி கொடுக்கும். ஸோ அந்த அந்த சைட டெக்னிக்ல இருந்தே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்கம் கிடைக்குது. ஸோ ஐ மீன் இந்த மட்டன் கிரேவியில மட்டன் மட்டும் இல்ல நிறைய மசாலா போடுறீங்க, ஸ்பைஸ் போடுறீங்க. அதெல்லாம் எப்படி மிஸ்டர் எஸ்கே நீங்க இந்த மசாலா எல்லாமே கடையில இருந்து வாங்குறீங்களா இல்லைன்னா இம்போர்ட் பண்றீங்களா? எந்த மாதிரி மசாலா இது? ஏன்னா பாதி டேஸ்ட் மசாலா இருந்து தான் வருது இல்ல? கண்டிப்பா. மசாலா வந்து நாங்க பாத்தீங்கன்னாக்க வந்து மல்லிகை, சோம்பு, பிளாக் பெப்பர் இது மாதிரி நம்ம கடையில இருந்து வாங்கி இது நாங்க இங்க மிக்ஸ் பண்றோம், அரைக்கிறோம், அம்மியில அரைச்சிக்கிறோம். கோகனட்ஸ், கேஷ்நட்ஸ், கெசகசா இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதுல சேருது. சேரும்போது கோகனட் எல்லாம் போட்டு அரைக்கும் போது அம்மியில் அரைக்கும் போது அதோட திக்னஸ் நாங்கள் கொண்டு வந்துடும். சூப்பர் மிஸ்டர் எஸ்கே. ஐ திங்க் த மட்டன் கிரேவி இஸ் சூப்பர். மட்டன் என்ன சொல்றீங்க இதுக்கு பேர் மிஸ்டர்? மட்டன் மசாலா சொல்லுவோம். மட்டன் மசாலா சூப்பரா இருக்கு. என்ன பிடிச்சிருக்குன்னா இட்ஸ் காட் தட் கொஞ்சம் ஸ்பைசி மசாலா டேஸ்ட் வருது அதுக்குள்ள. அண்ட் நீங்க சொல்ற மாதிரி அந்த டேஸ்ட் மிக்ஸில இருந்து வராது, அந்த டேஸ்ட் கிரைண்டர்ல இருந்து வராது, அந்த ஒரு ஆத்தென்டிக் நம்ம ஊர் டேஸ்ட் மாதிரி. ஆமா கண்டிப்பா. வெரி நைஸ். ஸோ ஐ மீன் செட்டிநாடு ஃபுட்னா ஐ மீன் ஸ்பைசியா பண்றது தான் ஸ்டைலா மிஸ்டர் எஸ்கே? ஆமா, செட்டிநாடுனால ஸ்பைசி தானே. கண்டிப்பா. ஐ மீன் ஆந்திரா ஃபுட் கூட நிறைய பேர் ஸ்பைசி சொல்லுவாங்க. ஸோ ஆந்திரா ஃபுட் செட்டிநாடு ஃபுட் கம்பேர் பண்ணும்போது நீங்க அது வந்து ஆந்திரா ஃபுட்ன்றது வந்து மெயின் பேசிக் வந்து அது வந்து மிளகா. ரைட். ஆமா. செட்டிநாடு வந்து பிளாக் பெப்பர். அதுதான் மெயின் டிஃபரெண்ட். அது வந்து டபுள் பைசா இருக்கும், இது நார்மல் பைசல் தான் வரும். இப்படி இதுவும் பைசா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிளகாத்தூளோ மற்றபடி மிளகாவோ நம்ம போறதில்ல, பிளாக் பெப்பர் தான் நம்ம அதிகமாக சேர்ப்பாங்க. ஆமா. அதுக்கு தான் எந்த ஹோட்டலில் பார்த்தாலும் பிளாக் பெப்பர் வந்து இந்த ஒன்று பாதமாக வச்சிருப்பாங்க. கண்டிப்பா மிக்ஸ் பண்ணுறதுக்கு. டீ சாப்பிடுங்க மிஸ்டர் எஸ்கே. நான் தனியா சாப்பிட எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. I have so many other points I want to add about the restaurant, but I want to just highlight the fact that what they have here is something that is tried and tested over the last 40 years, over the last 50 years. The reason that they're still existing, even though they're the first Chettinad restaurant to open in Chennai, is a very bold, is a very proud statement. For them to move up to a level where they're serving Chettinad food in a fine dining environment only shows how much they're aiming for, what their dreams are, and how much they consider the customer while service and while giving their food. So I'm a big fan of their food. I'm glad to see that, you know, I've always had the impression of trying out Velu Military Hotel, but here my dream has now been accomplished. I've tried the place, I've enjoyed the place. It's what I think Chettinad food should be. You know, you come to a classy place, you're sitting in a very luxurious environment, you have a really comfortable service, but what is the main matter is the food. So even though you're in a fancy place, the food tastes like you're back at home. The food tastes like something you all can recognize with, and that's the beauty of this place. A big hats off to the team and the management here at the Velu Military Restaurant. திருப்பி ஒரு வாட்டி சொல்லணும் மிஸ்டர் எஸ்கே, ரொம்ப நன்றி நம்ம சேனலை இன்வைட் பண்றதுக்கு. நம்ம நிறைய பேசிருக்கோம் இந்த ரெஸ்டாரண்ட் பத்தி, ஆன் தி கேமரா, ஆஃப் தி கேமரா. இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணி எப்படி இருக்கு அந்த திருப்தி எனக்கு இப்போ வந்திருக்கு மிஸ்டர் எஸ்கே. அந்த ஒரு 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 ஆனருக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. கடைசியா உங்களுடைய நம்ம வியூவர்ஸ்க்கு வேலு மிலிட்டரி ஹோட்டல் பத்தி என்ன சொல்றீங்க மிஸ்டர் எஸ்கே? எங்க ரெஸ்டாரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து ஒரு ஃபுட்டு வந்து ஒரு குவாலிட்டியும் சரி, அந்த ஒரு மசாலாவும் சரி, அந்த ஒரு டேஸ்ட்டும் சரி, அதோட ப்ரைஸும் சரி, கரெக்டான ரேட்டில் நாங்கள் இப்போ கரெக்டான மசாலா, எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம சேர்க்குறதோ, ஒரு மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் இந்த அஜினோமோட்டோ, ரொம்ப ஹோட்டலில் கலர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சாப்பிட்ட ஃபுட்டில் எதுவுமே கலர் உங்களுக்கு மிக்ஸே வரல, எல்லாமே நேச்சுரல் இயற்கையாக நம்ம கொடுக்குறோம். அதனால எல்லாருமே வேலு மிலிட்டரி வந்து இப்போ ரொம்ப பேர் வந்து இது இங்கே அசோக் பில்லர்ல ஓப்பன் ஆகிற விஷயம் யாருக்குமே தெரியாது. ரொம்ப லாங்லேருந்து ஒருத்தருக்கு 2-3 தெரியும் போது கேட்பாங்க, சார் எங்கே இருக்கு உங்கள் வேலு மிலிட்டரி அப்படின்னு. டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 50-100 கணக்கான போனுங்க வரும்.
சூப்பர். அதனால நாங்க வந்து ஆமா அதனால நாங்க வந்து ரொம்ப பேர் தெரியாம இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நம்ம பண்ணிருக்கிறோம். எல்லாரும் பப்ளிசிட்டி பண்ணோம். Absolutely. ஆமா யாரும் மிஸ் பண்ண கூடாது நம்ம வேல் மிலிட்டரி அப்படின்றதுனால நல்லா மூலியமா பண்ணிருக்கீங்க மிஸ்டர் எஸ்கே. கண்டிப்பா நிறைய புது கஸ்டமர்ஸ் பார்க்கும்போது இந்த அசோக் நகர் மெயின் ரோட் பிரான்ச் ட்ரை பண்ண போறாங்க. And if you are in the mood to try out some good authentic Chettinad experiences, please come down to the Velu Military Restaurant here and meet Mr. SK. Ask him how he's feeling. Ask him what are the most sought out and also special dishes here, and try some good Chettinad food for yourself and let us know what you think. But for right now, thank you all for watching. It's me, Fan Fuchai, and of course the manager, Mr. SK, signing out and saying goodbye, take care, and of course, keep well.